அண்ணாமலைக்கு புதிய பதவி. டெல்லி எடுத்த திடீர் முடிவு. என்ன பதவி தெரியுமா? மே மாதத்தில் வரப்போகும் மாற்றம். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பெருவாரியான இளைஞர்களை கவர்ந்து இழுத்தவர். அதன் காரணமாகவே தமிழகத்தில் பாஜக குறிப்பிட்ட அளவு வளர்ந்துள்ளது. அந்த வகையில் அண்ணாமலை இல்லை என்றால் தமிழகத்தில் பாஜக என்கிற ஒரு கட்சி இருப்பதே வெளியில் தெரிந்திருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட அண்ணாமலையின் அரசியல் முடிவுகளுக்கு எதிராக டெல்லி மேலிடம் செயல்பட தொடங்கியிருக்கிறது. என்றாலும் அண்ணாமலையை அவர்கள் புறக்கணிக்கவில்லை. தமிழ்நாடு அரசியலில் அண்ணாமலையின் பயணம் இத்தோடு போதும், இனிமேல் அவருக்கு தேசிய அரசியலில் எடுத்துக்கொள்ளலாம் என்று திட்டமிடப்பட்டு வருகிறதாம். மேலும் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை சந்தர்ப்ப சூழ்நிலைக்கு தகுந்தபடி தங்களை மாற்றிக்கொள்வார்கள். ஆனால் அண்ணாமலையை பொறுத்தவரை தான் எடுத்த முடிவில் உறுதியாக இருக்கிறார். யாருக்காகவும் எதற்காகவும் என்னுடைய நிலையை மாற்றிக்கொள்ள மாட்டேன் என்று பிடிவாதமாக இருக்கிறார். இதன் காரணமாகவே அண்ணாமலையால் அதிமுகவுடன் ஒத்துப்போக முடியவில்லை. அதோடு கடந்த 5 ஆண்டுகளாக தான் அதிரடியான அரசியல் செய்து தமிழ்நாட்டில் பாஜக என்கிற ஒரு கட்சியை வளர்த்து வைத்திருக்கும் இந்த நேரத்தில் மீண்டும் திராவிட கட்சியுடன் கூட்டணி வைத்தால் அது பாஜகவின் வளர்ச்சிக்கு பாதிப்பை ஏற்படுத்துமே என்று அண்ணாமலை பயப்படுகிறார். என்றாலும் மத்திய அமைச்சர் அமித்ஷாவை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே எண்ணத்துடன் எதை பற்றியும் கவலைப்படாமல் மீண்டும் அதிமுகவுடன் கூட்டணி வைப்பது குறித்து பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறார். இந்த நிலையில்தான் அண்ணாமலை தமிழக பாஜக தலைவராக இருந்தால் அதிமுகவுடன் கூட்டணி அமைப்பது செட்டாகாது என்பதற்காகவே வருகிற மே மாதம் தேசிய பாஜக தலைவரை முடிவு செய்யும் போது தமிழகத்திலும் பாஜக தலைவரை மாற்றம் செய்ய டெல்லி மேலிடம் திட்டமிட்டு இருப்பதாக ஒரு தகவல் நேற்று மாலை வெளியாகியுள்ளது. அதோடு பாஜக மாநில தலைவருக்கான வேட்புமனு தாக்கலும் விரைவில் தொடங்க உள்ளதாம். அதோடு பாஜக தலைவர் அண்ணாமலையின் உழைப்பையும் திறமையையும் பிரதமர் மோடியும் அமித்ஷாவும் குறைத்து மதிப்பிடவில்லையாம். அண்ணாமலை ஒரு கடுமையான உழைப்பாளி. தமிழகத்தில் பாஜகவை வளர்க்க கடுமையாக உழைத்துக் கொண்டிருக்கிறார் என்பதனால் அவருக்கு தேசிய பாஜக அளவில் ஒரு பதவியை கொடுப்பதற்கு திட்டமிட்டுள்ளார்கள். அந்த வகையில் மே மாதம் அண்ணாமலையின் மாநில தலைவர் பதவி மாற்றம் செய்யப்பட்டு புதிய பதவி ஏற்பார் என்றும் கூறப்படுகிறது. இது கிட்டத்தட்ட அண்ணாமலைக்கும் தெரிந்துவிட்ட போதும் அதை இன்னும் அவர் வெளிப்படையாக தெரிவிக்கவில்லை. அதே சமயம் தலைவர் பதவி இல்லை என்றாலும் ஒரு சாதாரண தொண்டனாக இருந்து பாஜகவுக்கு உழைப்பேன் என்று அவர் கடந்த சில பேட்டிகளில் வெளிப்படுத்தி வருகிறார். இதற்கு முக்கிய காரணம் டெல்லி மேலிடம் தனக்கு புதிய பதவி கொடுக்க தயாராகிவிட்டதை அண்ணாமலை புரிந்து கொண்டார். ஆனால் அவர் மத்திய அமைச்சராக போகிறாரா, இல்லை தமிழக அரசியலிலேயே வேறு பதவிக்கு மாற்றப்பட போகிறாரா என்பது இன்னும் ஒரே மாதத்தில் தெரிந்துவிடும் என்று டெல்லி வட்டாரங்களிலிருந்து தகவல்கள் வெளியாகியுள்ளன. ஆனால் இப்படி ஒரு செய்தி வெளியானதை கேட்டு தமிழகத்தில் பலதரப்பட்ட கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அடுத்த செய்தி. எடப்பாடியை தூக்கி அடிக்கும் டெல்லி அரசியல். செங்கோட்டையன் விசிட்டிங் மர்ம பின்னணி அவுட் ஆனது. தற்போது தமிழக அரசியல் களத்தில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கான புயல் வீச தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக மத்திய பாஜக தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்று தீவிரம் காட்டி வருகிறது. அதற்காக அதிமுகவுடன் கூட்டணி டீல் போட தொடங்கி இருக்கிறார் அமித்ஷா. இந்த நேரத்தில் ஒருங்கிணைந்த அதிமுக என்பதற்கு எடப்பாடி பழனிசாமி பிடிகொடுக்காமல் இருந்து வருவதால் ஒருவேளை அவர் இந்த விவகாரத்தில் உறுதியாக இருந்தால் அவரை அதிமுகவிலிருந்து தூக்கி கிடாசிவிட்டு அந்த இடத்துக்கு செங்கோட்டையனை கொண்டு வருவதற்கும் அவர் திட்டமிட்டு வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. குறிப்பாக செங்கோட்டையனை பொறுத்தவரை சசிகலா, டிடிவி தினகரன், ஓபிஎஸ் ஆகியோரிடத்தில் நல்ல நட்பாக இருந்து வருகிறார் என்பதோடு எம்ஜிஆர் காலத்திலிருந்து அரசியலில் பயணித்து வருபவர். அதன் காரணமாகவே தங்களது வழிக்கு எடப்பாடி பழனிசாமி வரவில்லை என்றால் அந்த இடத்துக்கு செங்கோட்டையனை கொண்டு வர வேண்டும் என்பதுதான் அமித்ஷாவின் புதிய ஆபரேஷனாக உள்ளதாம். அதனால்தான் தான் போட்ட கண்டிஷனுக்கு இன்னும் எடப்பாடி பழனிசாமி ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் இன்னும் ஓரிரு மாதங்களில் அதிமுகவையே கலைத்து ஆட்டத் தொடங்கி விடுவோம் என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு உணர்த்த வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படி அடிக்கடி செங்கோட்டையனை டெல்லிக்கு வர வைத்து பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறாராம் அமித்ஷா. அதனால் தற்போது எடப்பாடி பழனிசாமி ஓடவும் முடியாமல் ஒழியவும் முடியாமல் சிக்கிக் கொண்டு வருகிறார். ஒருவேளை ஒருங்கிணைந்த அதிமுக என்பதற்கு தான் ஒத்துக்கொள்ளவில்லை என்றால் அதிமுகவை இரண்டாக உடைத்து பிரிந்து கிடக்கும் அவர்களை ஒன்று சேர்த்து ஒரு புதிய கூட்டணியை அமித்ஷா உருவாக்கி விடுவார் என்பது தற்போது எடப்பாடி பழனிசாமி கடுமையான பதற்றத்தில் இருந்து வருகிறாராம். அந்த வகையில் அமித்ஷா நடத்தும் இந்த ஆபரேஷனில் கடந்த காலங்களை போன்று கடைசி நேரத்தில் பாஜகவுக்கு எடப்பாடியால் டிபிக்கு கொடுக்க முடியாத நிலை ஏற்பட போகிறது. ஏற்கனவே கடந்த மக்களவைத் தேர்தலின் போது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்த எடப்பாடி பழனிசாமி கடைசி நேரத்தில் எஸ்கேப் ஆகிவிட்டார்.
அதுபோன்ற வேலைகளை எல்லாம் இனிமேல் அவர் காட்ட முடியாது. அப்படி அரசியலில் தன்னை பெரிய ஆள் போன்று காட்ட அவர் நினைத்தால் உன்னை விட நாங்கள் பெரிய ஆள் என்பதை எடப்பாடி பழனிசாமிக்கு அமித்ஷா காட்டிவிடுவார் என்பது இதன் மூலம் தெரிய வந்துள்ளது. அதனால் அமித்ஷா நடத்தும் இந்த ஆபரேஷனில் எடப்பாடி பழனிசாமி சிக்குவாரா இல்லை எஸ்கேப் ஆகி சின்ன பின்னமாகி விடுவாரா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். அடுத்த செய்தி, செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தது ஏன்? எடப்பாடியால் மிரட்டப்பட்டாரா? நடிகர் விஜய்க்கு சமீபத்தில் ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுப்பதாக மத்திய அரசு அறிவித்தார்கள். இதற்கு அரசியல் ரீதியான மறைமுக மிரட்டல்கள் காரணமா, இல்லை நடிகர் விஜயே தனது உயிருக்கு மிரட்டல் வருகிறது, அதனால் எனக்கு பாதுகாப்பு வேண்டும் என்று கேட்டுக்கொண்டாரா என்று தெரியவில்லை. ஆனால் அதையடுத்து செங்கோட்டையனுக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு வழங்கப்படும் என்று மத்திய அமைச்சர் அமித்ஷா அறிவித்தது அனைவருக்குமே ஆச்சரியத்தை கொடுத்தது. தற்போது செங்கோட்டையன் பெரிய பொறுப்புகளில் எதுவும் இல்லை. அப்படி இருக்கும்போது அவருக்கு இந்த பாதுகாப்பு கொடுக்க வேண்டியதன் அவசியம் என்ன என்ற கேள்விகளும் எழுந்திருக்கிறது. ஆனால் இது குறித்து விசாரித்த போது, ஏற்கனவே அதிமுகவில் 2 அணிகளாக இருக்கிறார்கள். ஒரு அணியினர் எடப்பாடி தலைமையில் மட்டுமே அதிமுக செயல்பட வேண்டும் என்கிறார்கள். இன்னொரு அணியினர் சசிகலா, டிடிவி, ஓபிஎஸ் ஆகியோரை கட்சிக்குள் இணைக்க வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை வைத்து வருகிறார்கள். இதில் செங்கோட்டையன் அவர்களை இணைக்க வேண்டும் என்று கொஞ்சம் அழுத்தமாகவே தனது கருத்தை பதிவு செய்து வந்ததால் அதிமுக புள்ளிகளே அவருக்கு மறைமுக மிரட்டல் விடுத்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த தகவலை அவர் அமித்ஷாவிடத்தில் சொன்ன பிறகுதான் அவருக்கு பாதுகாப்பு வழங்கப்படுவதாக அறிவித்துள்ளார். அதோடு பாஜகவை பொறுத்தவரை அதிமுகவை ஒன்றிணைக்க வேண்டும் என்று மட்டும்தான் நினைக்கிறார்கள். ஒருங்கிணைந்த அதிமுக உருவாகிவிட்டால் திமுகவை எளிதில் வீழ்த்தலாம் என்பதுதான் அமித்ஷாவின் கணக்காக உள்ளது. ஆனால் எடப்பாடி அதற்கு தொடர்ந்து முட்டுக்கட்டையாக இருந்து வருகிறார். அதனால் ஒருவேளை அவசியப்பட்டால் எடப்பாடியை தூக்கி கிடாசிவிட்டு அந்த இடத்துக்கு செங்கோட்டையனை கொண்டு வந்து விடுவார்கள். அதன் காரணமாகவே அவருக்கு ஒய் பிரிவு பாதுகாப்பு கொடுத்து வருகிறார்களாம். அந்த வகையில் தங்களுக்கு தேவைப்படும் ஒரு நபரை பாதுகாப்பாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்று எப்போதுமே பாஜக விரும்புவார்கள். அதைதான் செங்கோட்டையன் விவகாரத்தில் செய்து வருகிறார்கள் என்று கூறப்படும் அதே வேளையில் அரசியல் கட்சிகளை பொறுத்தவரை தாங்கள் எப்படியாவது வெற்றி பெற வேண்டும் என்பதில் உறுதியாக இருப்பார்கள். அந்த வகையில் கொள்கை ரீதியாக கூட விட்டுக் கொடுத்து விடுவார்கள். அப்படிதான் இப்போது டெல்லி பாஜகவை பொறுத்தவரை திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒரே காரணத்திற்காக அதிமுகவை ஒருங்கிணைந்த கட்சியாக உருவாக்க ஆசைப்படுகிறார்கள். இதேபோல்தான் செங்கோட்டையனும் அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும் என்று தொடர்ந்து எடப்பாடியை வலியுறுத்தி வருகிறார். அதன் காரணமாகவே பாஜகவும் தன்னை போலவே அதிமுகவை ஒன்றிணைக்க ஆசைப்படுவதனால்தான் தானாகவே டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்து இது குறித்து பேசியிருக்கிறார் செங்கோட்டையன். அதனால்தான் 2026 சட்டமன்ற தேர்தலில் இதன் மூலமாகத்தான் அதிமுகவை ஒருங்கிணைக்க வேண்டும் என்கிற மெகா கூட்டணி உருவாக்கி திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று அமித்ஷா பெரிய அரசியல் கணக்கை போட்டு வருகிறாராம். அதனால் இந்த விஷயத்தில் எடப்பாடி பழனிசாமி ஒத்துவரவில்லை என்றால் அவருக்கு மிகப்பெரிய அளவில் சிக்கல்கள் ஏற்படும் என்றும் கூறப்படுகிறது. அதனால்தான் இப்போதிலிருந்தே செங்கோட்டையனை இன்னொரு ஆப்ஷனாக தயார்படுத்தி வருவதாகவும் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளன. நண்பர்களே, சட்டமன்ற தேர்தலை ஒட்டி அதிமுக பாஜக கூட்டணி உருவாக இருப்பதாக கூறப்படும் நிலையில் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலைக்கு பாஜகவில் புதிய பதவி கொடுக்கப் போவதாக டெல்லி மேலிடம் முடிவு செய்திருக்கிறது. ஒருங்கிணைந்த அதிமுகவை உருவாக்க எடப்பாடி பழனிசாமி தொடர்ந்து பிடிகொடுக்காமல் இருந்து வருவதால் கடைசி நேரத்தில் செங்கோட்டையன் தலைமையில் அதிமுகவை கொண்டு வந்து பிரிந்து கிடக்கும் டிடிவி தினகரன், சசிகலா, ஓபிஎஸ் ஆகியோரை அதிமுகவில் இணைக்க அமித்ஷா திட்டமிட்டிருப்பது மற்றும் அதிமுகவின் செங்கோட்டையன் டெல்லி மேலிடத்தில் நெருக்கமானதை அடுத்து அவருக்கு மர்ம போன் கால்கள் அதிகமாக வந்து கொலை மிரட்டல் விடுக்கப்பட்டதை அடுத்து ஓய்பிரிவு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டுள்ளதாக கூறப்படும் தகவல் குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.